அம்சவல்லிக்கு 2 மருமகள்கள். மூத்த மருமகள் சாந்தி. இவள் ஏழை வீட்டு மருமகள். அதுவும் காதல் கல்யாணம் செய்து வீட்டிற்கு வந்ததால் மாமியாருக்கு பிடிக்காத மருமகளாகவே ஆனாள். இளைய மருமகள் அபர்ணா, கோடீஸ்வர மருமகள். அதனால் மாமியாருக்கு சற்று பாசம் இளைய மருமகள் மீது அதிகம். மூத்த மகன் விபத்தில் இறந்து போகவே மாமியாருக்கு சாந்தியின் மீது இன்னும் வெறுப்பு கூடியது. அன்று ஒரு நாள் காலையில், சாந்தி சாந்தி எங்கே தான் போன? எனக்கு தலை வலிக்குது, சூடாக காப்பி போட்டு எடுத்துட்டு வா. அம்சவல்லி கூப்பிடவே சாந்தி பதறி அடித்துட்டு வந்தாள். காலை நேரத்தில் இப்படி அரை மணி நேரம் சாமி அறையில் இருந்தா என்ன அர்த்தம்? எல்கேஜிக்கு போகிற பிள்ளைய கிளப்பணும், தினகருக்கு 9 மணிக்குள் சாப்பாடு ரெடி பண்ணணும், சுமதி காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா வேலையே எதுவும் இல்லாத மாதிரி குளிச்சு முடிச்சு சாவகாசமாக வர்ற. எரிச்சலும் கோபமும் வெளிப்பட மருமகளை பார்த்தார் அம்சவல்லி. இதோ அரை மணி நேரத்தில் முடிச்சிடுவேம்மா. அண்ணி சாப்பாடு ரெடியா, சாப்பிடலாமா என்ற தினகரை பார்க்கிறாள். உருவ ஒற்றுமை கொண்டிருந்தாலும் குணம் வேறுதான். மாமனாரின் பழைய நினைவுகளுக்குள் போய்விட்டார். அப்பா. என்ன சுதாகர், சொல்லுப்பா. கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சுப்பா. அம்மா இன்னும் சாந்திய முழு மனசோட மருமகளா ஏத்துக்கலைன்னு தான் தோணுது. எங்கள் காதல் உங்கள் முயற்சியில் நிறைவேறிடுச்சு. உங்க அன்பும் ஆதரவும் சாந்திக்கு என்னைக்கும் இருக்கணும்ப்பா. அவன் மனசில் எந்த கபடமும் இல்லை. இந்த குடும்பத்தை தன் உறவுகளாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அம்மா சமயத்தில் அவகிட்ட எரிஞ்சு விழும்போது என் மனசு ரொம்ப சங்கடப்படுது. அவள் எதுவும் இல்லாதவங்கிறனால ரொம்ப சுட்டி காட்டி பேசுகிறாங்கப்பா. என்ன சுதாகர் இதுக்கு போய் வருத்தப்படுற? உனக்கு அம்மா குணம்தான் தெரியுமில்ல. அவள் எப்போவுமே இப்படித்தான். அதுவும் இல்லாமல் டாக்டருக்கு படித்த உனக்கு சீர்சனத்தியோட பெரிய இடத்துல மருமகளை தேடணும்னு நினச்சா. அவள் ஆசை நிறைவேறல. அதோட தாக்கம்தான் சில சமயத்தில் வார்த்தைகளாக வெளிவருது. அவள் பேச்சையெல்லாம் பெருசு பண்ணாமல் விடுப்பா அப்படின்னு தாப்பா நானும் நினைக்கிறேன். ஆனால் சாந்தியின் வாடிய முகத்தை பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. அப்பா, நீங்கள் கடைசி வரை சாந்திக்கிட்ட இதே அன்போடு இருப்பீங்களா? ஏன்பா இப்படியெல்லாம் கேட்குற? சுமதியை போல அவளும் என் மக தான். இந்த அன்பு பாசமும் எப்போவுமே மாறாது. இந்த வீட்டில் நீங்கள் தான்ப்பா அவளுக்கு ஆதரவாக இருக்கீங்க. எந்த காரணமும் கொண்டும் உங்கள் மருமகளை கைவிட்டுடக்கூடாது. பிறந்த வீடு அவளுக்கு துணை வராது. நீங்கள் தான் கடைசி வரை அவளுக்கு துணையாக இருக்கணும். எதுக்கு சுதாகர் இப்படியெல்லாம் பேசுகிற? கட்டின புருஷன் நீ இருக்கியா இல்லையா? அவளுக்கு என்ன குறை? நல்ல சந்தோஷமாக இருப்பா. உங்கள் அம்மா மனசும் நாளாக மாறிடும். நீ கவலைப்படாத. நாளை நடக்க இருப்பதை அறிந்து கொண்டது போல் அன்று சுதாகர் பேசிய பேச்சு அடுத்த நாள் காலையில் மகன் கன்னத்தில் முத்தமிட்டு வாசலில் வழி அனுப்ப சாந்திக்கும் அவருக்கும் கையசைத்து கிளம்பியவன் அடுத்த அரை மணி நேரத்தில் லாரி மோதி கார் அப்பளமாக நொறுங்கவே அந்த இடத்திலேயே சுதாகரின் உயிர் பிரிந்துவிட்டது. நினைவுகள் மூழ்க, அண்ணி இங்கே கொஞ்சம் வாங்கலேன் என சுமதி அழைக்க, அண்ணி உங்களால எனக்கு ஒரு காரியமாகணும். என்ன சுமதி, வழக்கம் போல் உன்னோட ரெக்கார்ட் நோட்டில் டிராயிங் வரைஞ்சி தரணுமா? கரெக்ட் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. அவசரமெல்லாம் இல்லை, 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை எனக்கு கொடுத்தா போதும். சாந்தியின் கையை அன்போடு பிடித்தவள், அண்ணி உங்களை நினைக்கும் போது தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் முகத்தில் பழைய மலர்ச்சி இல்லை. அண்ணன் இருந்திருந்தா எவ்வளவு நல்லாக இருந்திருக்கும். அம்மாவும் உங்களை ஒரு மருமகளாக நடத்துறதில்லை. நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது. கேட்கட்டுமா? நீங்கள் இங்கே இருந்தால் அம்மா சொல்கிற வார்த்தையிலேயே உங்களை நோகடிச்சிருவாங்க. பேசாமல் உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்தால் தான் என்ன? கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்தீங்கன்னா உங்கள் மனசுக்கும் ஆறுதலாக இருக்கும் இல்லையா? அண்ணன் இறந்து 1 வருஷம் டக்குன்னு ஓடிப்போச்சு. இழப்பு என்னமோ உங்களுக்கும் தான் அம்மாவுக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்தீங்கன்னா கொஞ்ச காலம் மனசு ஆறுதலாக இருக்கும்ல. தன் மீது உள்ள அக்கறையில் பெரிய மனுஷத்தனமாக பேசும் நாத்தனாரை அன்போடு தழுவியவள், இது நான் வாழ வந்த இடம் சுமதி. உங்கள் அண்ணன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் ஆத்மா இருக்கிற இடத்தில்தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் எனக்கு பாதுகாப்பும் கூட என்று கூறினாள் சாந்தி.
ஆனால் அம்மா அது மாதிரி நினைக்கலையே. பரவாயில்ல சுமதி, அத்தை தானே என்னை திட்டுறாங்க, கோபப்படுறாங்க. அதையெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கிறதில்ல. பிரபு பெரியவளாகி எனக்கு பக்கபலமாக வரும் வரை என் புகுந்த வீடுதான் எனக்கு பாதுகாப்பும் கூட. மறுநாள் காலையில் சாந்திக்கு ஜுரம், உடம்பு நெருப்பா சுடுது. அதையும் மீறி வேலை பார்த்துட்டு இருந்தவளை மாமனார் படுக்க சொன்னார். அதானே பார்த்தேன், இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம். பாதிக்கு மேலே அவளுக்கு நடிப்பு. இவள் நடிப்பிலும் அழகிலும் மயங்கித்தானே என் பிள்ளை போய் சேர்ந்துட்டான். துரதிருஷ்டம் பிடிச்சவளை கட்டாமல் இருந்திருந்தா இன்னைக்கு அவன் ராஜாவாட்டா வாழ்ந்திருப்பான். அம்சா, வார்த்தையை அளந்து பேசு. நடந்து முடிஞ்சதுக்கு அந்த அப்பாவி பெண்ணை குற்றம் சொல்லாதே. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நகரு, நான் போய் சாந்திக்கு மாத்திரையும் காப்பியையும் கொடுக்குறேன். அவளை கூட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட போகணும். நல்லா போங்க. நீங்கள் கொடுக்குற இடத்தில் தான் தைரியத்தில் அவள் ஆட்டம் போடுறா. நம்ம பிள்ளை போய் சேர்ந்த அன்னைக்கே இவளை அம்மா வீட்டுக்கு விரட்டி இருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்று எரிச்சலுடன் கூறினார் மாமியார் அம்சவல்லி. சார், உங்களை பார்க்க உங்கள் ரிலேட்டிவ் பரமானந்தங்கிறவர் வந்திருக்கிறாரு. பரமு மாமான்னு சொன்னால் தெரியும்னு சொன்னார். பரமு மாமா எதுக்கு வீட்டுக்கு வராமல் என்னை தேடி ஆஃபீஸ் வந்திருக்கிறார் என நினைத்தான் தினகர். வாங்க மாமா, வீட்டில் உன் கல்யாணத்துக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாமே தினகர். கல்யாண பேச்சை எடுத்ததும் லேசாக முகம் சிவக்கவே, கோயம்புத்தூரில் அபர்ணா டெக்ஸ்டைல்ஸ் மில் கேள்விப்பட்டிருப்பியே, அப்புறம் அபர்ணா ரைஸ் மில், அபர்ணா தேட்டர், இதற்கெல்லாம் வாரிசாக இருக்கிற அவர் பெண்ணுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்னு அவர் அப்பா ரகுபதி பிரியப்படுறாரு. என்ன மாமா இதையெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு அம்மாவை பார்த்து பேசுங்க. ஆனால் இப்படி ஒரு அழகி எனக்கு மனைவியாக வர நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு தோணுது. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. அபர்ணா, நீ ஃபோன் பண்ணியிருக்கியா? உன் ஃபோட்டோவை பார்த்தேன். பரமு அங்கிள் உங்களை பற்றி அப்பா கிட்ட உயர்வாக சொல்கிறதை கேட்டேன். உங்கள் கண்கள், அந்த காந்த விழிகள் என் மனசுக்குள்ளேயே பெரிய ரசாயன மாற்றத்தை உண்டாக்கிடுச்சு தினகர். நீங்கள் தான் எனக்கானவர்னு அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன். அப்போ சீக்கிரமாக பேசி கல்யாணத்தை முடிச்சுடு. ஓகே தினகர், நான் நாளைக்கு கால் பண்ணுறேன். லேடிஸ் கிளப் கிளம்புறேன், பாய் என்று ஃபோனை வைத்தாள். செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த சிவனேசன் வெளியே புறப்பட தயாராக வரும் அம்சவல்லியை பார்த்தார். என்ன அப்படி பார்க்குறீங்க? என் மருமகளுக்கு பிறந்த நாள் வருதான். பவுன் நெக்லஸ் வாங்கணும்னு தினகர் சொன்னான். அதான் 2 பேரும் கடைக்கு கிளம்புறோம். அதானே பார்த்தேன். சாந்தியை தான் உன் மருமகள்னு சொல்கிறியோன்னு ஒரு கணம் சந்தோஷப்பட்டுட்டேன். ஆமாம், அவளுக்கு ஒன்று தான் குறைச்சல். கல்யாணம் நெருங்கிடுச்சு, வீட்டில் வேலை நிறையா இருக்குது. ஆனால் அவள் எப்போ பாரு அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இருக்கிறா. வீட்டில் ஒரு வேலையும் நடக்க மாட்டேது. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்குது. காலையில் போனவன் இன்னும் வரல. அவள் அம்மா உடம்பு முடியாதவங்க. போய் பார்க்குறதுல என்ன தப்பு? சும்மா அவளையே ஏதாவது சொல்லிட்டுரு. நீ கடைக்கு போகிற வழியை பாரு, எரிச்சலுடன் சொன்னவர் ஹாலில் வந்து உட்கார்ந்தார். அம்சவல்லி காரில் ஏற தினகர் காரை கிளப்பினான். பழக்கடையில் நிறுத்தினான். எதிரில் இருந்த பழக்கடையில் அம்சவல்லி அந்த காட்சியை பார்த்தாள். அது சாந்திதானே? யாரோ ஒருத்தனுடன் சிரித்து பேசியபடியே காரில் ஏறி போறாளே, என்ன அநியாயம்! அம்மா வீட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு எத்தனை நாளா இந்த நாடகத்தை நடத்துறான்னு தெரியல. சை, இவள் என்ன குடும்பத்து பொம்பளையா? வீட்டுக்கு வரட்டும், முதலில் இந்த சனியனை விரட்டுகிறேன். ஐயோ வேண்டாம், இந்த பிரச்சனையை கிளப்பினா தினகர் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அபர்ணாவின் கழுத்தில் புது மஞ்சள் கயிறு மினுமினுத்தது. தினகர் கோடீஸ்வர வீட்டு மாப்பிளையாகிவிட்டான். மனம் சந்தோஷத்தில் துள்ளியது. சாந்தி அடிப்படையில் வேலையாக இருக்கவே பின்புறம் வந்து நிற்கும் அம்மாவை தேடி வந்தான் தினகர். அம்மா, அம்மா என்று அழைத்தான். அபர்ணாவை அண்ணியைப் போல நினச்சிடாதே. அவள் பெரிய இடத்து பொண்ணு. அவளை அதட்டி வேலை வாங்கிறதெல்லாம் வேண்டாம். புரிஞ்சு நடந்துக்க. இது கூட எனக்கு தெரியாதா? அபர்ணா எப்பேற்பட்ட இடத்திலிருந்து வந்திருக்கா? சாந்தி அவளுக்கெல்லாம் ஈடாவாளா? அவள் இந்த வீட்டில் ராணி மாதிரி இருப்பா. கவலைப்படாதே. ஆமாம், அபர்ணா தூங்கி எழுந்தாச்சா? இல்லைம்மா, தூங்குறா. தூங்கட்டும், அவளை எழுப்பிடாதே. அவள் இஷ்டத்துக்கு எந்திரிக்கட்டும் என சொன்னவள் அடுப்படிக்கு வந்து சாந்தியிடம், உன் மனசில் என்ன நினச்சிருக்க என்று கேட்டு பிரச்சனையை ஆரம்பித்தாள் மாமியார் அம்சவல்லி. வந்திருக்கிறவ உன்னை மாதிரி அன்னக்காவடி இல்லை தெரியுமா? என்னமோ கடமைன்னு ஆடி அசைஞ்சு வேலை பார்க்குறையே.
அம்சா, நீ பேசுறது சரியில்லை. எதுக்காக எல்லார் முன்னிலையும் அவளை கரிச்சு கொட்டுற? காலையிலேருந்து நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எதுவும் பேசாம அப்பாவியே இருக்கான்னு அவளை படுத்தி வைக்கிற. அவளும் இந்த வீட்டு மருமகள் தான், உன் மகனோட மனைவி, ஞாபகம் வச்சுக்க என்றார் சிவனேசன். ஆஹா, நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கேன். என் மகனை வளைச்சு போட்டுட்டு அவனை பரலோகம் அனுப்பி வச்சுட்டு இப்போ வேறொருத்தங்க கூட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா உங்க மருமக. இப்போ இன்னொருத்தங்க கூட கொஞ்சி குழாவறதை பார்த்துட்டும் இந்த வீட்டில் இன்னும் இவளை வச்சிருக்கேனே என்னை சொல்லணும். அத்தை, போது நிறுத்துங்க என அதிர்ந்து நிமிர, அம்சா, வேண்டாம், அபாண்டமா பொய் சொல்றதை நிறுத்திட்டு வாயை மூடு, கதறி அழுதாள் சாந்தி. பெட்டியில் துணிமணிகளை எடுத்து வைத்தவள், அம்மா, எங்கம்மா போகிறோம்? பிரியாமல் கேட்கும் பிரபுவின் கையை பிடித்து நடக்க ஆரம்பித்தாள். மன்னிச்சிடுங்க மாமா, என் நடத்தையை அத்தை சந்தேகப்பட்ட பிறகு இனியும் நான் இங்கே இருக்க விரும்பல. அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஆமா சாமி, இனி சின்ன மருமகளுக்காக உன்னை வேலைக்காரி போல நடத்துவா. அதை தடுத்து நிறுத்துற அதிகாரம் எனக்கு இல்லம்மா. நீ கிளம்பு. பிரபுவை தூக்கி முத்தமிட்டவர் விடை கொடுத்தார். திட்டு அம்சா, எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டு. இனி அதை கேட்க சாந்தி இங்கே வரமாட்டா. என்னங்க சொல்றீங்க? அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமா, இத்தனை வருஷமா உன்னோட ஆட்டத்துக்கு ஆடினவ கால் வலித்து சோர்ந்து இப்போ போயிட்டா. முடிஞ்சா உன் சின்ன மருமகளை ஆட்டி வை பார்க்கலாம். அத்தனை வேலையும் இழுத்து போட்டு வாய் திறக்காமல் வேலை செய்தவள் நிமிஷமாய் போய்விட்டாளே. இனி என்ன செய்ய போகிறேன்? பயம் தொற்ற ஆரம்பித்தது. அடுத்த நாள் உங்க அண்ணி இருந்தவரை சிரமம் தெரியல. என்னதான் மேல் வேலைக்கு ஆள் இருந்தாலும் என்னால் ஒண்டியாளாக சமையல் பண்ண முடியலடா. கொஞ்சம் அபர்ணா கிட்ட சொல்லி எனக்கு சமையலில் உதவி சொல்லு. நினைச்சேன், ஆட்டி வச்ச உன்னால் சும்மா இருக்க முடியுமா? அபர்ணாவை ஒன்றுமில்லாத வீட்டிலிருந்து வந்த அண்ணி மாதிரி நினச்சியா? அவள் கோடீஸ்வரி. அவளுக்கு அடுப்படியில் நின்று உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடணும்னு அவசியமே இல்லை. உன்னால் முடியலைன்னா ஒரு சமையல்காரியை வெய்யு. காசை விட்டெறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறேன். மாடியிலிருந்து விறுவிறுவென கோபமாக இறங்கி வந்தான் தினகர். அப்பா, அப்பா! அவன் கோபக்குரலை கேட்டு அடுப்படியில் சமையல்காரரிடம் ஏதோ சொல்லி கொண்டிருந்த அம்சவல்லி வெளியே வரவும் வாசலில் இருந்து உள்ளே வந்தார் சிவனேசன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா? ஏய், என்னடா அப்பாவை இப்படி பேசுற? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அதே கோபத்துடன் தினகர் முறைக்க நிதானமாக அங்கிருந்த சோபாவில் உட்கார்ந்தவர், இப்போ சொல்லு, என்ன விஷயம்? ஆமாம், காலையில் எதுக்காக நீங்கள் எங்கள் பெட்ரூம்க்கு வந்தீங்க? தினகர், நீ பேசுகிற முறை சரியில்லை. நான் தான் துவைக்க துணிமணியெல்லாம் மாடி ரூமில் இருக்கும். அபர்ணா வெளியில் போயிருக்கா. வேலைக்காரிக்கு துணிகள் போடணும், எடுத்துட்டு வாங்கன்னு என்னால் முடியலன்னு அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அவர் துணிமணி மட்டும் எடுக்க வேண்டி வரல, எங்கள் அலமாரி எல்லாம் நோண்டி இருக்காரு. தப்பு தினகர். அபர்ணா நகையெல்லாம் கழட்டி அப்படியே போட்டிருந்தா. அதை எடுத்து பத்திரமா அலமாரியில் வச்சேன். ரொம்பத்தான் அக்கறை. அபர்ணா வந்து இப்போ எங்கிட்ட சத்தம் போட்டுட்ருக்கா, எதுக்குங்க உங்கள் அப்பாவுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி. என் பெட்ரூமில் நான் எப்படி வேணாலும் வச்சுருப்பேன், அதையெல்லாம் நீங்கள் எதுக்கு எடுக்கணும்? மருமக நகையை திருடலாம்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அவமானமாக இருக்குப்பா. எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லைன்னு அவளை சத்தம் போட்டு வாயே அடைக்காமல் எங்களைய வந்து கேட்குற. நாங்கள் என்ன அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறோம்? அப்பாவை இப்படி அவமானப்படுத்துறது சரியில்லை தினகர். அம்சாவின் குரல் ஆற்றாமையுடன் ஒலித்தது. ஏன், உங்ககிட்ட கோடி கோடியாக கொட்டி கிடக்குதாக்கும்? வாங்குகிற பென்ஷனே இத்துணுண்டு, அதில் சாப்பிட முடியலன்னு தானே எங்கள் கூட இருக்கிறீங்க. நானும் இருந்துட்டு போட்டுன்னு பேசாமல் இருக்கேன். இப்படி தேவையில்லாமல் எங்களுக்குள் பிரச்சனையை கொண்டு வராதீங்க. தினகர் பேசுவதை கேட்டபடி மாடிப்படியிலிருந்து வந்தாள் அபர்ணா. நல்லா கேளுங்க, சமையலுக்கு ஆள் மேல் வேலைக்கு ஆள்னு வீடு முழுக்க வேலைக்காரங்க இருக்காங்க. தண்டத்துக்கு உட்கார்ந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எதுக்கு தேவையில்லாமல் நாட்டாமையெல்லாம் பண்ணணும்? கண்கள் சிவப்பேற மகனை பார்த்தார் சிவனேசன். கோபத்துடன் அம்சவல்லியை பார்த்து, நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கலாம்னு சொன்னார். உன் தயவில் வாழ்கிறோம்னு 2 பேரும் எங்களை இவ்வளவு மட்டமாக பேசக்கூடாது. நாங்கள் உன்னை பெற்றவங்க, பொண்டாட்டி படித்தவ தானே. வேலைக்காரர்களுக்கு சமமாக எங்களை பார்க்குறான். அபர்ணா, நீ இப்படி பேசுறது தப்பு. இப்படி இங்கே நிற்க வச்சு எங்களை 2 பேரும் அவமானப்படுத்துறீங்க. அம்சவல்லியின் கலங்கள் கலங்கின. தினகர், அவளை முதல்ல வாயை மூட சொல்லு. கோபத்தில் நரம்புகள் புடைக்க கத்தினார் சிவனேசன்.
இதுக்கு மேலே கோவப்பட்டு நீ போகிற சாப்பாட்டை சாப்பிட நான் ஒன்றும் ரோஷம் இல்லாதவன் இல்லை. அம்சா, துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. அப்பா, ஒரு வார்த்தை பேசாதே, கோபத்தோடு கர்ஜிக்கா. போகட்டும் விடுங்க, ரோசப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு தான் பார்ப்போம். அமர்த்தலாங்க சொன்ன சின்ன மருமகள் ரூமுக்குள் போனாள். சாந்தி, உன் மாமனார் மாமியார் வராங்க என சொல்லவும், சாந்தி, என்னை மன்னிச்சிடுமா, அவளை கட்டிக்கொண்டு அம்சவல்லி கதறினாள். ஐயோ அத்தை, நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? உன் நல்ல மனசு அப்படித்தாமா சொல்லும். நான் உன்னை விஷமாக வெறுத்தேன். விதியின் வசத்தால் போய் சேர்ந்தவனை உன் துரதிர்ஷ்டத்தால் தான் செத்து போயிட்டான்னு சொல்லி உன்னை நாக்கில் நரம்பில்லாமல் பேசி கொன்னேன். எல்லாத்துக்கும் மௌடம் வச்சாற் போல என் மகனை நெஞ்சில் சுமந்து வாழ்ந்துட்டுருக்கிற உன்னை அபாண்டமாக பேசினேனே, அதெல்லாம் மன்னிக்க முடியாத தப்புமா? அதுக்கான தண்டனையைத்தான் ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. பணம் பணம்னு ஆசைப்பட்டு கூட்டிட்டு வந்தேனே அந்த மருமகள் எங்கள் 2 பேரையும் வார்த்தைகளால் கொன்று வீட்டை விட்டு எங்களை துரத்திட்டா. இனியும் உன்னை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்கலேனா என் மனசாட்சியே கொன்றும். நீ நல்லா இரு சாந்தி, உனக்கு அந்த ஆண்டவன் துணை இருப்பான். சரிம்மா சாந்தி, நாங்கள் கிளம்புறோம். என்ன சாந்தி, எல்லாத்தையும் நல்ல விதமாக சமாளிப்பன்னு தெரியும். என் ஆசி என்னைக்கும் உனக்கும் இருக்குமா? வா அம்சா, போகலாம் என சிவனேசன் அழைக்கவும், எங்கே மாமா போகிறீங்க? சுமதி வீட்டுக்கு தாமா. இனி நாங்கள் தினகரை நம்பி வாழ முடியாதுல்ல. உங்களுக்கு ஒரு மகன் தானா? திவாகரும் உங்கள் பிள்ளை தானே மாமா. சாந்தி, அந்த எண்ணம் இருக்கிறதால தான் இத்தனை நாளாக அவள் செய்த கொடுமைகளையெல்லாம் நீ தாங்கி கொண்டு இருந்த. உன்னை புரிஞ்சுக்காத இந்த பாவியை உன் கூட வச்சுக்கிறேன்னு சொல்றியே, இது எந்த விதத்துலமா நியாயம்? ஆமாம் அத்தை, இப்போதான் என்னோட அத்தை என்னை புரிஞ்சுக்கிட்டாங்களே, இனி எப்பவும் அவங்க என்னை விட்டு பிரிய மாட்டாங்கன்னு தான் அவங்கள என் கூடையே இருக்க சொல்கிறேன் என்று சொன்ன சாந்தியை அம்சவல்லி அன்போடு அணைத்தாள். சுமதி கண்களில் வடியும் நீரை துடைத்து கொண்டு அண்ணியை பாசமாக பார்த்தாள். திவாகர், உன் மனைவியை என்னை பொறுப்பாக பார்த்துக்க சொன்ன. ஆனால் அவ தான் இப்போ இந்த சின்ன பிள்ளைகளையும் இல்லாமல் வயதான எங்களையும் தாயாக இருக்க போகிற உன் நினைவுகளையும் அவளை நல்லபடியாக வாழ வைக்கும். சிவனேசனின் மனம் நிறைகிறது. 2 மருமகள்கள் இருந்தால் 2 பேரையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும். இல்லையெனில் இந்த நிலைமைதான் வரும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.